ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாங்க. நான் 400 கிராம் அரிசி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி குக் பண்ணி அதை எடுத்துக்கலாங்க. நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஊற்றிட்டேங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஏன் சேர்த்துறோம் அப்படின்னா, அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதனால தான் எண்ணெய் சேர்த்துறோம். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் அரிசி கழுவி போட்டுக்கலாம். இது நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. கொதி வரணும். சீக்கிரமாக கொதி வந்துடும் மூடி வச்சோம்னா. அதனால் மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. நான் பாஸ்மதி ரைஸ் நான் நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்கக்கூடாதுங்க. இப்போ அரிசி போட்டாச்சுங்க. இது நல்லா கொதி வேகட்டும். ஒரு 70% வெந்தால் போதும், ரொம்ப வேகக்கூடாது. இது அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டுங்க. நம்ம பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம இப்போ இந்த அடுப்பில் சிக்கனை பொரிச்சிடலாம். நான் சிக்கனை 65க்கு மேரினேட் பண்ணி வைக்கிற மாதிரி நான் பண்ணி வச்சுக்கிறேங்க. பீசஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்கும். அப்போ தான் இந்த ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இது மேரினேட் பண்ணி வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். முக்கால்வாசி போன் லெஸ் தாங்க. அது கொஞ்சோண்டு லைட்டாக தான் கொஞ்சம் போனோன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு 25% நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆற வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம், ரைஸ் தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்துருச்சு. 70% நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இந்த ஃபில்டரில் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃபில்டர் பண்ணிட்டுருக்கோங்க. இது ஃபில்டர் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் இந்த மாதிரி கொட்டி வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ வணக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம்னா தான் இந்த மாதிரி நமக்கு உதிரியாக வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன்லாம் நம்ம பொரிச்சு வச்சாச்சு. பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக குட்டி குட்டியாக இருக்குது. பீசஸ்லாம் இந்த மாதிரி பொரிச்சு வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இது இப்போ நம்ம சிக்கன் பொரிச்சோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயை நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்குங்க கேரட்டு நான் ஒரு 100 கிராம் போட்டிருக்கேன். பீன்ஸும் 100 கிராம், முட்டைக்கோஸ் அதுவும் ஒரு 100 கிராம். மூணையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாங்க. கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து வணக்கிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டும் அரிசி வேகமாகவும் நம்ம உப்பு போட்டுக்கிறோம். இப்போவும் நம்ம அளவாக போட்டுக்கலாம். பாருங்கள், 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 15 நாள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சோயா சாஸ் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதனால் நம்ம வணக்கிக்கலாம். தீ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க.
இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குங்க. அவ்வளோதாங்க. நம்ம இது வந்து வணக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். நல்லா ஆற வச்சுருக்கோம். நல்லா பொல பொலன்னு இருக்குது பார்த்தாலே. இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் போட்டாச்சு. இதை நம்ம வந்து அழுங்காமல் இந்த மாதிரி திருப்பி போடணும். இந்த மாதிரி மெதுவாக திருப்பி போடணுங்க. ரைஸ் உடையாமல் திருப்பி போடணும். சிக்கனை நம்ம வறுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா 65, அதை எடுத்து நம்ம போட்டுட்டு ஃபைனலாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ரைஸ்குள்ளே சிக்கன்லாம் போய் நல்லா மிக்ஸ் ஆகும்போது சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை வந்து இதை போட்டுட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிச்சு பிச்சு போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் வந்து எல்லாமே போட்டாச்சு. இந்த சிக்கன் வந்து 1/2 கிலோ சிக்கனுங்க. ரைஸ் வந்து 400 கிராம் ரைஸ். இப்போ வந்து மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபுல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் தூவிக்கலாம். ஹைலைட்டே இதுதான், ரொம்ப நல்லாயிருக்கும். பெப்பர் மட்டும் தூவிக்கலாம். ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம் லைட்டாக. உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் இருந்தாலும் போடுங்க, பிளாக் பெப்பர் இருந்தாலும் போடுங்க. அவ்வளோதான், நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கார்னிஷ்காக கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழை கூட போடலாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து வெங்காயத்தாள் இருந்தாலும் அதை போடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி தழை போடுறேங்க. நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.